விசேஷமான நிருபத்திலே பல காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு கற்றுத் தருகிறார். வாழ்க்கை முறை, கிறிஸ்துவ வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை கற்றுக் கொடுத்த அவர் கடைசியாக சகோதரரே என்று ஒரு எண் நோட்டை கொண்டு வந்து அங்கே ஆவிக்குரிய யுத்தத்தை பிசாசோடு எதிர்த்து நிற்க நமக்கு சர்வாயுத வர்க்கம் வேண்டும் என்று சொல்லி அந்த சர்வாயுத வர்க்கத்தின் அவசியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே முதலாவதாக நாம் சத்தியம் என்னும் கச்சையை குறித்து நாம் பார்த்தோம். அதை எப்படியாக நம்முடைய அறையிலே, that is in our hips, how we should wear the belt of truth என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் அடுத்ததாக நேற்றைய தினத்திலே நாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து நாம் பார்த்தோம். The breastplate of righteousness. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக அந்த இராணுவ வீரனுடைய அந்த யுத்த டிரெஸ்ஸை நீங்க பாருங்க. அதுல நீங்க பார்க்கும்போது எப்படியாக மூன்றாவதாக ஆண்டவர் முதலிலே இடுப்பை பத்தி பேசுறார், இரண்டாவதாக அவருடைய மார்பு பத்திய பேசுறார், இருதயத்தை சுற்றிலும் இருக்கிற மார்பு பகுதி. மூன்றாவதாக ஆண்டவருடைய பார்வை சொல்லுவது ஒரு மனிதனுடைய கால்களை ஆண்டவர் பார்க்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், சமாதானத்தின் the shoes of the gospel of peace, shoes of the gospel of peace. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாதரட்சை என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுலயும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஒரு வேலைக்கு அல்லது ஒரு பெரிய யுத்தத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிற்குள்ளே நாம் வெறும் காலிலே இருக்கலாம். ஆனால் வெளியே புறப்படும் போது நிச்சயமாக நம் காலணிகளை அணிந்து கொண்டுதான் செல்லுவோம். அதே போல ஆண்டவருடைய ராஜ்யத்துல நாம் தேவனுடைய யுத்தங்களை நடத்த செல்லும் போது நாம் தொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்மர் அல்லது சர்வாயுத வர்க்கத்தில் இந்த காலணிகள். எஸ், நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த இரும்பினால் செய்யப்பட்ட இந்த உலோகத்துல இருக்கிற அந்த காலணிகளை பாக்குறீங்க பாருங்க. இப்படிப்பட்ட இந்த காலணிகளை தான் ஒரு யுத்த வீரன் அவன் வேர் பண்ணிக்கிட்டு போவான். அவனுடைய பாதங்களிலே அந்த உலோகத்தினால செய்யப்பட்ட அந்த பாதரட்சைகள் அது அவன் யுத்தத்துக்கு போகிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. கீழே முள்ளுகள் இருக்கலாம், பயங்கரமான கற்கள் இருக்கலாம். அதையெல்லாம் அவன் தாண்டி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த காலணிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நெடுந்தூரம் பயணம் போகணும்னு சொன்னா இந்த காலணிகள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா கவனிங்க, இது ஆண்டவருடைய ஆயுதம். சமாதானத்தை கூறுகிற நற்செய்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த பாதங்கள். என்ன பாதங்கள்? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. சுவிசேஷகனுடைய பாதங்களை ஆண்டவர் இங்கே வர்ணிக்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி. பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சுவிசேஷத்தை குறித்து சொல்கிறார். The gospel. What is the gospel? The Lord himself came down to the earth and he suffered for our sake and gave us his peace. தேவன் மனிதனானார், மனிதனாகி பாடுகளை அனுபவித்து உங்களுக்காக எனக்காக தன் சமாதானத்தை கொடுத்து அவர் மரித்து நம்மை எல்லாம் சமாதானத்துக்குள்ளே வழி நடத்தும்படி உயிரோடு எழுப்பினார்.
சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். The gospel is the armor of God. பிசாசால ஏத்துக்க முடியாது. பிசாசு அதை பார்த்து நடுங்கிற ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதங்கள்ல தான் பிசாசை நசுக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பாதங்கள் தான், ஆயத்தமாக இருக்கிற பாதம் தான் பிசாசை நசுக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்கேயே சொல்லி வச்சிருந்தார்ல, அவர் ஏவாளையும் சர்ப்பத்தையும் பார்த்து சொல்கிறார், நீ அவர் குதிங்கால கடிப்பா, ஆனா அவர் உன் தலையை நசுக்குவார். எப்படி நசுக்குவார்? சுவிசேஷத்தினால நசுக்குவார். சுவிசேஷத்தை வச்சு நசுக்குவார். அப்போ நீங்களும் நானும் பிசாசை நசுக்கணும்னு சொன்னா நம்முடைய கால்கள்ல ரீபாக் ஷூஸ் கிடையாது, நைக்கி ஷூஸ் இல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாதம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசித்திப்படுத்துகிற அந்த நற்செய்தி பணியாளரா, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருந்தா நம்முடைய பாதங்களை ஆண்டவர் ஒரு பெரிய ராணுவ வீரனுடைய பாதங்களாக மாற்றுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, what is the kind of feet that we have? Do we have the feet of preparedness? ஆயத்தம் என்கிற பாதரட்சை. சில பேர்ட்ட ஜெபிங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ரெடியா இல்ல பிரதர். சில பேர்ட்ட கொஞ்சம் இந்த பிசாசை துரத்துங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, நான் ஆயத்தமா வரல பிரதர். நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம செய்து வைக்கலன்னு சொன்னா நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? We should always be ready. We should always be ready. நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் ஆயத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊழியத்துல பிசாசை விரட்டணும்னு சொன்னா, ஊழியத்துல சத்துருவை ஜெயிக்கணும்னு சொன்னா, ஊழியத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொன்னா, we have to always be ready with the gospel. எப்போதுமே சுவிசேஷத்தை ரெடியா தரித்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இன்னொரு ஆழமான காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமா சமாதானத்தின் தேவன் சத்துருவாகிய சாத்தானை உங்க காலின் கீழே நசுக்கி போடுவாருன்னு சொல்றார். எப்படி நசுக்குவாரு? ரோமர் 16:20 எழுதப்பட்டிருக்கிறபடி, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமென் என்று சொல்றார். எனக்கு அன்பான ரோமாபுரியில் இருக்கிற தேவ ஜனங்களே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நீங்க சுவிசேஷமாகிய சமாதானத்தின் சுவிசேஷத்தை நன்றாக படித்து அறிந்து அவரோடு கூட இருப்பீர்களானால், அந்த சுவிசேஷகனுடைய பாதங்களா உங்க பாதங்களை மாற்றி எங்கெல்லாம் பிசாச பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நசுக்கி போட வைப்பார். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஆதியாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே தீர்க்க தரிசனத்தை நமக்கும் தர்றார் ஆண்டவர். நீங்களும் நசுக்கலாம். பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய மந்திரவாதிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய அந்த பயங்கரமான முகங்களை உடைய அந்த பயங்கரமான நபர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளை உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க வீட்டுக்கு விரோதமாய் மந்திர காரியங்கள், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சில செய்வனைகள் இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்குதுல்ல, நீங்கள் கருத்தரிக்க முடியாதபடி உங்களுக்கு போராட்டம் இருக்குதுல்ல, வேலையில நீங்க வெற்றி சிறக்க முடியாதபடி, உங்களுடைய பிசினஸ நீங்க நல்லபடியா செய்ய முடியாதபடி உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தி போராடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்கிற சுவிசேஷத்தை
தயவு செய்து நன்றாக நீங்கள் வாசிக்க வேண்டும். காஸ்பல் எங்க இருக்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள். அதுக்கு பிறகு அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமா எழுதப்பட்ட நிருபங்கள். சுவிசேஷத்துல என்னத்தை வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம்? சுவிசேஷம் என்றாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார், அவர் என்ன செய்தார், அவர் எதற்காக மரித்தார், அவர் எதற்காக உயிரோடு எழும்பினார். If you are strong in the gospel, the peace of God will rule in your hearts and your feet will become feet with the armor of God. ஆயத்தம் என்கிற பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்தினுடைய பாதரட்சைகளை தொடுத்திருக்க வேண்டும். தொடுத்திருக்கலாம் என்ன பண்ண முடியாது? போய் பார்வோனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. யாத்ராமத்தின் புஸ்தகத்துல முதலாக முச்செடியின் மத்தியிலே எரிகிற அக்கினி சூழ ஆண்டவர் மோசேயை பார்த்து கூப்பிடுறார். மோசே மோசேன்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே நான் போய் இந்த கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு யாத்ராவும் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் கிட்ட போறாருங்க. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, முதல்ல உன் பாதரட்சைகளை நீ கலட்டி போடு. 4ஆம் வசனத்தை பாருங்க, பாப்போம் கொஞ்சம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஓரேப் என்கிற பர்வதத்திற்கு இந்த மோசே தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரு நாள் வந்து விட்டார். அந்த ஓரேப் என்கிற பர்வதம் கர்த்தருடைய வாசஸ்தலம். அந்த ஓரேபுக்கு இவர் வந்தது இவருக்கு தெரியல. He was not prepared for an encounter with God. அவர் அந்த ஆடுகளை எங்கெங்கெல்லாம் கொண்டு போனாரோ, என்னென்ன சகதிக்கு கொண்டு போனாரோ, என்னென்ன சேருக்கிட்ட கொண்டு போனாரோ, வனாந்தரத்துல சில மிருகங்களுடைய கழிவு கூட அவர் ஒரு வேளை மிதித்திருக்கலாம். அவருடைய பாதத்துல அசுத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். It was symbolic of God asking Moses to remove his sandals. Why? Because he was not prepared to meet with God. If you are not prepared to meet with God, the Lord will say, check your shoes. ஒரு ஜனாதிபதியை பார்க்க போறோம், ஷூ பாலிஷ் போடாம போகுமா? அழுக்கு ஷூவோட போய் நிப்பீங்களா? சேறு படிஞ்ச உங்க ஸ்லிப்பரோட போய் நிப்பீங்களா? கால் கழுவாம போய் நிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள தேவனை சந்திப்பதற்கு பரிசுத்தமாய் வந்து நிக்க வேண்டாமா? வனாந்தரத்துல 40 வருஷங்களா இந்த நடந்த சாண்டல்ஸ்ல எவ்வளோ அழுக்கு என்னென்ன இருக்குமோ தெரியல. ஆண்டவரை விட்டு தூரம் போன மோசையை பார்த்து ஆண்டவர் 40 வருஷங்களுக்கு பிறகு இடைபடுகிறார். ஒரு அக்கினியின் மூலமாக ஓரேப் என்கிற ஒரு பரிசுத்த பர்வதத்திலே God wants to give him a great assignment. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க சாதாரணமா இந்த பூமியில வாழ்றது ஒன்று, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று வாழ்வது மற்றொன்று. It is something to have an ordinary life and walk wherever you want, but when you are an armor of God, when you are a champion of God, when you are a mighty weapon of God, நீங்கள் தேவனுடைய கையிலே ஒரு ஆயுதமாய் மாறும்போது உங்களுடைய பாதங்களிலே தேவன் எதிர்பார்ப்பது ஒரு பரிசுத்தம். ஆகவேதான் அவர் சொல்றாரு, உன் பாத ரட்சைகளை நீ கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வீட்டுல இன்னைக்கு பிசாசினுடைய கிரியைகளை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்திலே வீசுகிற இந்த கொரோனான்ற பொல்லாத ஆவிய நம்ம மிதிக்கணும்னு சொன்னா, நம்ம காலுக்கு கீழே கர்த்தரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. We have to remove the sandals of the world and we have to put on the sandals of preparedness.
ஆயத்தம் என்கிற பாதரட்சையை நம்முடைய கால்களிலே நாம் தொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. It is very very important that we wear the sandals of preparedness. மோசே கிட்ட கர்த்தர் சொன்ன காரியத்தை மறந்து விடாதீர்கள். உன் பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இதே போல யோசுவா என்கிற வல்லமையான தேவனுடைய மனுஷன், அவரும் ஆண்டவரை சந்திக்கிறார். அப்பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே ஒரு சேனை அதிபதி யோசுவாவை நோக்கி, the Lord of hosts, சேனையின் அதிபதி, கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். There is an encounter. There is an encounter. And this is what Joshua receives from God. யோசுவா 5:15க்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வருகிறது. யோசுவா 6ஆம் அதிகாரத்துல தான் கர்த்தர் எரிகோவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த தந்திரத்தை, யுத்த தந்திரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 7 நாட்கள் எரிகோவை சுற்றி நடக்க வேண்டும். லிசன், இந்த ரெவலேஷனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசுவான்ற ஒரு தனி மனிதனை அவருடைய சாண்டல்ஸ பிரிப்பேர்டா இல்லாம இருந்த சாண்டல்ஸ அவுத்துட்டு வெளிப்பாட கொடுத்துட்டு, then he makes him put on the sandals of faith, put on the sandals of the gospel, put on the sandals of God's glory. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் பிசாசின் தந்திரங்களை, வியாதிகளை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இந்த தேசத்தை விட்டே துரத்தி அடித்து அனுப்ப நம்ம பாதங்களில இருக்கிற தவறான பாதரட்சைகளை கழற்றி போட்டு ஆயத்தம் என்கிற சுவிசேஷத்தின் பாதரட்சைகளை உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். நானா இருந்தா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருப்பேன். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, உங்க கால்ல என்ன இருக்கு? ஐயா, ஒரு யுத்த வீரனா இருந்தா நம்முடைய கால்கள் சாதாரண ஒரு சாண்டல்ஸ் போட முடியாது. ராணுவ வீரன் போல இருக்கிற சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்களா ஸ்ட்ராங்கா இருக்கணும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 32, 33ஆம் வசனங்களை தயவு செய்து எடுத்து பாருங்கள். இங்கே தானியேல் ஒரு நேபுகாத்நேச்சார் செய்த ஒரு பெரிய சிலையை அவர் பார்க்கிறார். அந்த சிலையினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தலையிலிருந்து பிரஷியஸ் மெட்டல்ல ஆரம்பிச்சு கால் கிட்ட வரும்போது ஒரு காம்ப்ரமைஸ்ட் ஒரு பொசிஷன்ல இருக்கிறத பாப்பீங்க. சிலையின் தலை பசும்பொன், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளி, அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் எப்படியா? பாதி இரும்பும். பாதங்கள் எப்படி இருந்துச்சா? கால் இரும்பு, பாதம் இல்ல, பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். பாதி களிமண். நல்ல கவனிங்க. தலை பசும்பொன், சரீரம் இந்த மேல் பகுதி வெள்ளி, சரியா? அதுக்கு பிறகு தொடை வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதம் பாதி இரும்பு பாதி களிமண். இப்போ களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு காலை வச்சுக்கிட்டு சகதியில நடக்க முடியுமா? தண்ணியில நடக்க முடியுமா? ஆறுகளை கடக்க முடியுமா? அக்கினியில நடக்க முடியுமா? அக்கினியில நடக்கும் போது நல்லா கவனிங்க, பொன் இன்னும் பரிசுத்தமாகும், வெள்ளி இன்னும் பரிசுத்தமாகும், இரும்புல இருக்கிற களிம்பெல்லாம் நீங்கும்,
எல்லா உலகங்களும் தப்பிக்கும். ஆனா கால்ல களிமண் இருந்துச்சுன்னா அந்த களிமண் என்ன ஆகும்? அக்னியில நடந்தாலும் அந்த களிமண் பஸ்பமா அப்படியே சாம்பலா மாறிடும். அதே போல தண்ணியில நடந்தாலும் களிமண் என்ன ஆயிடும்? கரைஞ்சு போயிடும். தானியேல் பார்க்கிற அந்த தரிசனத்துல அவ்வளோ பெரிய அந்த சிலை, அதனுடைய தலையில பொண்ணு, மார்புல வெள்ளி, தொடையில வெண்கலம், கால்ல இரும்பு, பாதத்துல களிமண். இந்த பெரிய சிலைய கீழே கொண்டு வந்தது என்ன தெரியுமா? கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல். அது உருண்டு வந்து எங்க அடிச்சுச்சான்? பாதங்களில் மோதியது. இன்னைக்கு அநேகம் பேருடைய கால்கள் தான் அவர்களை வழுவி போக செய்கிறது. பாதங்கள் எவ்வளவு முக்கியம். மனசு 1000 யோசித்தாலும் இந்த கால் எங்கே கொண்டு போகிறதோ அங்கதான் மனுஷன் பாவம் செய்ய போறான். Is it not true? ஒரு மனிதனுடைய பாதங்கள் பாவம் செய்ய தீவிரித்து ஓடுகிறது. அதனாலதானேங்க வீழ்ச்சியே. பிசாசு ஒரு மனிதனுக்கு டார்கெட் வைக்கிறதே அவன் கால்களுக்கு வலைகளை தான் விரிக்கிறதாம். நீங்க வாசித்து பார்க்கும்போது எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு பறவைக்கு வலை எங்கே விரிக்கப்படுகிறது? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். காலுக்கு வலையை விரிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கால்களுக்கு வலை என்ன தெரியுமா? முகஸ்துதி. நம்மள சில பேர் புகழ்ந்து பேசுறாங்கல்ல, சில பேர் நம்மளை பத்தி கொஞ்சம் அப்படி உயர்த்தி பேசுறாங்கல்ல, அதை நம்ம கேட்கும் போது நம்முடைய மனதுக்குள்ள ஒரு பெருமை வருது பாத்தீங்களா? அதுதான் நம்முடைய கால்களுக்கு கண்ணி வலை. வலை என்று வேதம் சொல்கிறது. கால்களுக்கு வலையாக மாறி விடுகிறதாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கேள்வி என்னன்னா, அவருடைய மரணத்திலே, சிலுவையிலே அவரை அறைந்த போது அவருடைய பாதங்களை எதற்காக அறைந்தார்? சில வருடங்களுக்கு முன்பாக என் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நான் திருப்பத்தூர்ல உபவாசம் இருந்து 21 நாட்கள் மனிதர் முகத்தை பார்க்காமல் தனியாக ஜெபத்திலே இருந்தேன். அப்பொழுது 10வது நாள்ல கர்த்தர் எனக்கு ஒரு என்கவுண்டரை கொடுத்தார். ஒரு என்கவுண்டர். அதுக்கு பிறகு நான் அந்த நாள்ல ஜெபத்திலே உபவாசத்துல இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திலே ஆண்டவருடைய பாதங்களை ஆண்டவர் பார்க்க வைத்தார். அவர் அந்த கொல்கோதா மலையிலே கால்களிலே எந்த விதமான பாதரட்சைகளையும் தொடுத்து கொள்ளாமல் சிலுவையை தூக்கி கொண்டு கொல்கோதா மலையிலே அவர் ஏறுகிற காட்சியை என் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா என்கிற அந்த பாடலை எழுதினேன். I saw the feet of Jesus. அவருடைய கால்களிலிருந்து வடிகிற ரத்தத்தை நான் பார்த்தேன். அவருடைய கால்களிலிருந்து வழிகிற அந்த ரத்த ஆறை நான் பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலுக்கு செல்லும் போது வயா டோலரோசா என்று சொல்லப்படுகிற சிலுவையினுடைய பாதை என்று எல்லாராலையும் சொல்லப்படுகிற அந்த வீதிகளில் நடக்கும் போதெல்லாம் என் இதயத்திலே இங்கேதானே என் ஆண்டவர். அப்போ நான் இந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது I never knew how gory it will be. நாங்க போன பிறகு ஆண்டவர் நடந்த அந்த பாதையிலே நடந்து போகும்போது நான் சும்மா அந்த மலையில ஏறுறதுக்கே கஷ்டமா இருக்குதே, பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவர் எப்படி ஏறி இருப்பார் என்று யோசித்து பார்க்கும்போது கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்றினது. பிரியமானவர்களே, the Lord Jesus
அவருடைய பாதங்களிலே ஆணிகளை கடாவினார்கள். எதற்காக? நாம் நம்முடைய பாதங்களிலே ஆயத்தம் என்னும் சுவிசேஷத்தினுடைய அந்த பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு போகும்போது கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Don't have feet of clay. Let your feet be always girded up. உங்க ஷூவை லேஸ் கட்டி இருக்கணும். இந்த பாதரட்சைகளை தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். தொடுத்தவர்கள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஷூவை போட்டவங்க இல்ல, ஷூவை போட்டு லேச கட்டுனவங்க. சும்மா போடுறது முக்கியம் இல்லைங்க, விழுந்துராம இருக்கிறதுக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை தருவேன். சும்மா நடந்தா போதாதுங்க, ஆயத்தம் என்கிற பாதரட்சை. ஏன்னா ஒவ்வொரு டெரிட்டரியும் பிசாசு பிடிச்சு வச்சிருப்பான். நீங்க ஆயத்தம் என்கிற சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய ஆயத்தத்தை தரித்தவர்களா, உங்க காலில் தரித்தவங்களா போய் நின்னீங்கன்னா அந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாகி தருவார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு தரார் பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிற உங்க பாதரட்சைகள், சுவிசேஷத்தை சுமக்கிறீங்களா? உங்கள் மூலமாய் தேசத்துக்கே கர்த்தர் வழி உண்டாக்க போகிறார். Do you understand what I say? யோசுவாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த யோர்தானை தேசமே கடக்கணும்னா என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் கால்கள் இந்த தண்ணீரில் பட வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள். வாவ்! ஆண்டவர் கால் விரல் சொல்லல, ஆண்டவர் கால் ஓரம்னு சொல்ல, உள்ளங்கால். அப்படின்னா என்ன தெரியுங்க அர்த்தம்? பயந்து போய் கால்ல தண்ணியில காலை வைக்கிறது இல்ல. உள்ளங்கால்னு சொன்னா நல்லா பதிகிற மாதிரி. இன்னைக்கு கர்த்தர் ஆசாரியர்களாகிய உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, தைரியமா காலை வையி, தண்ணீர் 2ஆ பறந்து ஓட போகிறது. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த கொரோனா காலத்துல தைரியமா சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். தண்ணீர் 2ஆய் பிளக்க போகிறது. இந்தியாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். God wants to use your feet. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் சுவிசேஷத்தினுடைய பாதரட்சைகளை நீங்கள் தொடுத்து கொண்டால் நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? சங்கீதம் 91ல ஆண்டவர் 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார் அல்லவா, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ என்ன பண்ணுவ? மிதித்து போடுவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு அன்பான பிள்ளைகளே, எதற்காக இந்த பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
சிங்கம் போல வருகிற பொல்லாத பிசாசு, கெர்ச்சிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத சிங்கம், யூதராஜ சிங்கம் இல்ல, அவர் நமக்காக, அவர் கர்ஜிக்கிறவர், பாதுகாக்கிறவர். ஆனால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வாசிக்கிறோமே. அந்த சிங்கத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க காலுக்கு கீழே நசுக்கி போட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த மந்திரவாதி கிரியைகளை, அந்த மந்திரவாதி ஏகிற பொல்லாத அக்னி ஆஸ்திரங்களை உங்க கால்களுக்கு கீழே கர்த்தர் நசுக்கி போட போறார். உங்க சரீரத்துக்கு விரோதமா உங்க வியாதியை உண்டாக்குறதுக்காக உங்களுக்கு விரோதமே அனுப்பப்பட்டத கர்த்தர் அப்படியே நசுக்கி போடுவார். கர்த்தர் நசுக்கி போடுவார். அது மட்டுமா, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும். ஹல்லேலூயா! சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா! சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு சிங்கம், ரெண்டாவது விரியன் பாம்பு. விரியன் பாம்புன்னு சொன்னா வீரியம் நிக்கிறது, அது பயங்கர விஷத்தன்மை உள்ளது. மூணாவது சொல்றாரு பால சிங்கம். சிங்கத்துல இந்த பால சிங்கம், யங் லயன் இருக்குல்ல, அதான் பயங்கரமா சண்டை போடும். இப்போ அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா பயங்கரமா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. மீடியாவில் ஐடில அந்த பால சிங்கத்தை, இந்த இளம் வாலிபர்களை வலு தப்பி நடக்க செய்கிற அந்த பால சிங்கத்தை கர்த்தர் உடைச்சு போட போறார். நாலாவது வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் என்றால் அது சாத்தானை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், சாத்தானுக்கு மேல நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார். ரோமர் 16:20 மறந்துடாதீங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். I am believing God for something supernatural. தேவ பிள்ளையே, கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அதற்கு தேவை ஆயத்தம் என்கிற பாதரட்சை. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஆண்டவர் அந்த லாக்டவுன்ல அவங்க கிட்ட சொல்ற காரியத்தை பாருங்க. லாக்டவுன்ல என்ன பண்ணணுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டிய எப்படி புசிக்கணுமா? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும், உங்களுடைய அறைகள்ல பெல்ட்ட கட்டிக்கிட்டீங்க, உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும். எத்தனை பேருக்கு இது புரியுது? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இதைத்தானே ஆண்டவர் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரத்துல பவுல் மூலமா சொல்றாரு. அங்க ஒரு யுத்தம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்காக. அதற்கு அவர்களுக்கு சொன்ன அந்த யுத்த தந்திரம், பெல்ட்டை போட்டுக்கோ, கால்கள்ல ஆயத்தம் என்கிற பாதரட்சையை போட்டுக்கோ, உன் கையில தடியை பிடித்துக்கொள், தீவிரமாய் சாப்பிடு. அந்த ராத்திரியில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீ புறப்பட்டு போக வேண்டும். ரொம்ப டிஸ்டன்ஸ் போக போற. உன் வீட்டுக்குள்ள ஸ்லிப்பரை போடுன்றார். வெளியே புறப்பட்டு போகும்போதுதானே ஆண்டவரே ஸ்லிப்பர் போடணும்? வெளியே புறப்பட்டு போகும்போதுதானே பாதரட்சைகளை போட வேண்டும்? இல்லப்பா, நீ உன் வீட்டுக்குள்ளேயே இப்போ உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். ஏனென்றால் நான் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு போறேன். இப்பவே ரெடியாக. Are you ready? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இன்னைக்கே அந்த பாதரட்சைகளை நீ தொடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் சீக்கிரத்துல இந்த எகிப்துல இருக்கிற கூக்குரல் மத்தியில உனக்காக கானானுக்கு வழியை உண்டாக்க போகிறேன். பக்கத்தில் 1000, வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்துகிட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, உனக்கு நான் விடுதலையை தர போறேன். நீ கானானை நோக்கி பிரயாணம் பண்ண போகிறாய், உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். யோர்தான் பிளக்க போகிறது, கானான் திறக்க போகிறது. பாதரட்சைகளை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படியானால் நம்முடைய ஆவி, மாம்சம், இதுல கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய ஆவிக்குரிய உன்னுடைய அந்த ஆயுதத்தை நீ தொடுத்துக் கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்க மாம்சத்துல போடுற கோவேக்சினும் கோவிஷீல்டும் உங்களை காப்பாத்துதோ இல்லையோ, நீங்க போடுற சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய அந்த பாதரட்சைகள் மாம்சத்தின் காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதாக, வியாதிகளை மேற்கொள்ளத்தக்கதாக, ஆவிக்கேற்றபடி உங்களை ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்ய போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் கால்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறீர். என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? என் கால் எங்க போகணும்னு சொல்லி எனக்கு லிமிட், அடையாளத்தை போடுறீங்க, எங்க நடக்கணும்னு காமிக்கிறீங்க. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இதையே யோபு 33:11 அவர் சொல்றாரு, அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று சொன்னீர். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பாதங்களுக்கு ஆண்டவர் இப்போ தொழுவிலே மாட்டுன்னு சொல்லும் போது அந்த ஷூஸ ஆண்டவர் மாட்டிட்டு நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறாராம். எதையும் மிரிச்சு காலுக்குள்ள ஆணியோ அல்லது எந்த விதமான முள்ளோ ஏறி விடாதபடி கால்களுக்கு ஷூவை கர்த்தர் மாட்டுறார். நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார். God is going to really keep watch over you and you are not going to stumble. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீதிமான்களுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அவர் கால்களை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். உன் காலை தள்ளாட ஒட்டார். நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சங்கீதம் 66:9 சொல்கிறது, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட காக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 34:20 அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். யாருக்கு தெரியுமா? நீதிமான் அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. யூசுவலா சிலுவையில மறிக்கிறவங்களை அவங்க காலை உடைச்சு, காலில் அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாத்துக்கு மேல இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல, அதை உடைச்சிட்டா ஹார்ட்டுக்கு போற பிளட் சப்ளை போற அந்த நரம்பு உடைஞ்சிரும், அவங்க செத்துருவாங்க. காலில் இருக்கிற அந்த பாதத்துக்கு மேல இருக்கிற அந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலதான் கால் வயசாகும் போது வீங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆங்கிள் பக்கத்துல இருக்கிற இடங்கள் அந்த மோட்டர் மேல தள்ள வேண்டிய அந்த பிளட்டை தள்ளாம கீழே தங்குறது தான். சோ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துலதான் கரெக்டா உடைப்பாங்க ரோம போர் செய்வர்கள். ஒருத்தனை சாகடிக்கணும்னா ரொம்ப நேரமா சிலுவையில சாகாம இருந்தா அது அந்த இடத்த அடிச்சுட்டாங்கன்னா உடஞ்சு போயிடும். ஆனா ஏசாமியுடைய பாதங்களை அவர்கள் உடைக்கவில்லை. யோவான் இதை குறித்து யோவான் 19:36 சொல்றார், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? கர்மாதியுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பாதங்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நீதிமானாக அவர் சிலுவையிலே மரித்ததற்கு காரணம் நமக்கு பாதையை உண்டாக்குவதற்காக. எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ சாத்தான
எதிர்த்து நிற்கிறதற்கு உன் கால்களிலே நான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உன் கால்களிலே நான் தொடுத்து விட போகிறேன். I am going to make you wear the sandals, the shoes of preparedness. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கரத்திலே இன்பு கொடுத்து, ஆண்டவரே என் கால்களை பலப்படுத்தும், என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் என்னை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது. வாங்கப்பா, எங்க கால்களை இந்த பொல்லாங்கன் எங்களுக்கு விரோதமாக விரிக்கிற வலைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருடைய பாதங்களிலும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. உங்களுடைய காலடி மண் எடுத்து உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா செய்வன கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட எல்லா அக்கினி ஆஸ்திரங்கள் உடைகிறது. எல்லா பிசாசின் தந்திரங்கள் வெளியேறுகிறது. உங்க வாசப்படியில நிலைக்கால்களுக்கு பக்கத்துல மறைச்சு வைக்கப்பட்ட எல்லா விதமான தகுடுகளும் எல்லா மாந்திரிக சுருள்களும் இயேசுவின் நாமத்துல எரிந்து போவதாக உங்க கால கர்த்தர் அபிஷேகம் பண்றார். தூராமாலா சீகாபா, பாதத்தை கர்த்தர் நெய்யினால கழுவாராம். நம்ம பாதத்துடைய எண்டுல பயங்கரமா வெடிப்பு. இஸ்ரவேல் இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையிலேயே எதுக்கு அந்த அபிஷேக தைலத்தை கொம்புல வச்சிருப்பாங்கன்னா அப்பப்ப கால்ல தடவிடுவாங்க. இல்லாட்டி வெடிப்பு வந்து கால்கள் வந்து அப்படியே பிளந்துரும், அது எலும்பு தெரிகிற அளவுக்கு. அதனாலதான் நெய்யினால என் பாதத்தை கழுவுகிறார்கள் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன், உங்க பாதத்துல கர்த்தர் அபிஷேகத்தை ஆண்டவர் இப்போ பூச விரும்புகிறார். அபிஷேகத்தை யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, என் பாதங்களை நெய்யினாலே கழுவினேன், என் பாதங்களை நெய்யினாலே கழுவினேன். எதுக்கு? என் பாதம் கல்லில் இடரக்கூடாது, என் பாதத்துல வெடிப்பு வந்துடக்கூடாது. உங்க பாதத்தை கர்த்தர் அபிஷேகத்தினாலே கழுவ விரும்புகிறார். உங்க பாதத்தை கர்த்தர் கழுவ விரும்புகிறார். பாதத்துலதான் எல்லா நரம்புகளும் வந்து முடிகிறது. உங்க பாதத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணா சிபலபாதுரமா. எதற்காக? என் ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவுல சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறாரே, அவர் எதற்காக சீஷருடைய கால்களை கழுவ வேண்டும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எப்பா, சமாதானத்தின் சுவிசேஷகனுடைய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்களுக்கு போட்டு விடுறேன். கர்த்தர் இப்போ உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், அநேகரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய கால்களை கழுவ மாட்டீங்களா? ஆண்டவர் சீஷருடைய கால்களை கழுவும் போது யூதாசும் உட்கார்ந்துதான் தெரியுமா? ஆண்டவர் எல்லாருடைய கால்களையும் கழுவு. தன்னை மறுதலிக்க போகிற பேதுருடைய கால்களையும் கூட கர்த்தர் கழுவினார். தன்னை விட்டுட்டு ஓடி போகிற வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடினாராம் யோவான், அவருடைய கால்களையும் கழுவி இருக்கிறார். ஆனா அவங்க எல்லாம் பிற்காலத்துல ஆண்டவருக்காக வல்லமையான அப்போஸ்தலராய் மாறினார்கள் அல்லவா? யூதாசை தவிர மற்றவங்க எல்லாரும் ஆண்டவருக்காக அப்படியே ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் அல்லவா? அவங்களுடைய கால்களை ஆண்டவர் நெய்யினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய விலையேற பெற்ற அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். உடைய கால்களை தள்ளாட விடமாட்டார். உங்களை காக்கிறவர் உறங்கார். உங்க பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org